பகுதி 1936 வெளிவந்தது. காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த வழி ஒன்று காண்போம், இதில் என்ன குற்றம் என்று பாரதிதாசன் கேட்பார். 36 அவர் சொன்ன அதே கருத்தை 29 ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு முன்னால் புலவர் குழந்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்பது இவன் குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடை அதிகாரத்தில் வஞ்சி விருத்தத்திற்கு சான்றாக தம்முடைய புலவர் குழந்தை பாட நூலிலிருந்து அருவி ஆடி அருஞ்சுனை மருவி ஆடி மணிக்கதிர் இருவி ஆடி இளங்கதிர் உருவியோட ஓப்பர் என்ற பாடலை சூடுவதை காண முடிகின்றது. பாக்களின் ஓசைகளுக்கு விளக்கம் தருதல். பிற யாப்பிலக்கண ஆசிரியர்களைப் போன்றே புலவர் குழந்தையின் 4 வகை பாக்களின் ஓசைகளை விளக்கிய பின் அவ்வோசைகளின் தன்மையை செப்பல் ஓசை, இருவர் உரையாடல் போன்ற ஓசை, அகவல் ஓசை, ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுதல் போன்ற ஓசை, துள்ளல் ஓசை, கன்று துள்ளினாற் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது, தூங்கல் ஓசை, சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்தே வருவது என விளக்குவது சிறப்புடையதாக அமைந்துள்ளது. கீவா ஜெகநாதன் இவ்வோசைகளை பற்றி செப்பல் விடைகூறுதல், அகவல் அழைத்தல், துள்ளல் அலைகளை துடுவது போல் அமைந்தது, பூங்கல் தொங்குதல் நெடுஞ்சீர்கள் அமைந்திருப்பதால் வந்த பெயர் என குறிப்பிடுகின்றார். இதன் வழி புலவர் குழந்தையின் விளக்கம் கீவா ஜெகநாதனின் விளக்கத்திலிருந்து மாறுபட்டு அமைந்துள்ளது என்பதை காண முடிகின்றது. எளிமையும் தெளிவுமைய சான்றுகளை விளக்கல். தலை தட்டுதலை குறித்து விளக்கும் புலவர் குழந்தை ஐகாரத்தை எப்படி குறுக்கமாகவும் அதற்குரிய 2 மாத்திரை அளவாகவும் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குகின்றார். ஐகாரம் நெடிலே ஆயினும் தலை தட்டுமிடத்து குறிலாகவும் தட்டாதவிடத்து நெடிலாகவும் கொள்ளப்பெறும் என கூறி புன்னை பொழிலருகே போயினால் பூங்கொம்மர் தன் ஐயரும் காண தளர்ந்து என்ற வெண்பாவை சான்று காட்டி அவ்வெண்பாவில் தன்னையரும் என்னும் சீரை தன் நையரும் என நேர் நிறை நேர் குவிளங்கா என அலகிட வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு கொள்ளாத ஐகாரத்தின் இடிலாக கொள்ளின் தேமாங்கனியாக வரும் ஆதலால் அங்கனம் கொள்ளற்க என விளக்கம் தருகின்றார். மேலும் யானையை கண்டு அஞ்சினாள் என்பதில் யா நை யை தேமாங்கா என ஐகாரம் நெடிலாக செயற்படுவதை அவர் எளிமையாக விளக்குகின்றார். சொல்லாராய்ச்சி திறன். இலக்கண புலவர் சொல்லாராய்ச்சியில் வல்லவராக விளங்குவர் என்பதை புலவர் குழந்தை நிலைநாட்டுகின்றார். யாப்பதிகார செய்யுளியில் கலிப்பாவின் உறுப்புகளில் ஒன்றான அராகம் என்பதை பற்றி அவர் அராகம் எனும் தனித்தமிழ் சொல்லே முதலெழுத்தை இழந்து ராகம் என வடசொல் வடிவு பெற்று பின் இராகம் என வழங்கி வருகிறது. பல்லவி என்ற சொல்லுக்கு பல்லவம் தளிர், இது தமிழ் சொல். பல்லவி தளிர்த்தல் பாட்டின் தொடக்கமாதால் இது பெயர் பெற்றது என கூறுவது அவருடைய சொல்லாட்சி திறனை புலப்படுத்துவதாக அமைகிறது எனலாம். பாவ அமைப்பை செப்பம் செய்தல். யாப்பதிகார கவியரங்க பகுதியில் புலவர் குழந்தை கவியரங்கத்தில் காணப்படக்கூடிய அந்த பாடல்கள் எடுத்துக்கொண்டு இது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று செப்ப செய்து தருகிறார். தேங்கட்டும் இந்நாட்டு பொருள் இங்கே தேரட்டும் உயர்நிலைக்கு ஓங்கட்டும் உலக நிலைக்கு ஓடட்டும் முன்னேற்றம் தேடி வாங்கட்டும் மிக தேவை பொருள்கள் வாழட்டும் அதனுதவி கொண்டு தாங்கட்டும் புகழ் பெருகட்டும் ஏறட்டும் நன்றாய் வாழட்டும் என்ற பாடலை தந்து இக்கவியின் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஓசையுடையதாய் உள்ளது. முதலடியின் ஈற்றுச் சீரான் இலக்கி என்ற என்னும் குற்றூகரத்தையும் 2வது அடியின் 3ஆம் சீரான் இலக்கி என்னும் குற்றூகரத்தையும் கெடுத்து உயர்நிலைக்கு ஓங்கட்டும் உயர்நிலைக்கு ஓடட்டும் என புணத்தெழுதினால் 2 அடிகளும் 5 பின்2 அடிகளும் அரிசியின் உடையனவாகும். முடிவும் இல்லை, ஈற்றடியில் மோனையும் அமையவில்லை. புனர் இலக்கணம் செய்யுள் வகை இன்ன செய்யுளுக்கு இன்ன அடி வர வேண்டும் என்னும் யாப்பிலக்கணம் தெரியாமையே தவற்று காரணமாகும். அந்த புலவர் குழந்தை காலத்தில் வழங்கப்பட்ட பாடல்கள் எடுத்துக்கொண்டு திறனாய்வு செய்கிறார். அவர் தந்துள்ள அந்த திருத்தமான பாடல் வரிகள் தேங்கட்டும் இந்நாட்டு பொருள்கள் தேரட்டும் இங்கேயே மேன்மை ஓங்கட்டும் உலகத்தில் ஒன்றாய் ஓடட்டும் முன்னேற்றம் தேடி வாங்கட்டும் மிகு தேவை பொருள்கள் வாழட்டும் அதனுதவி கொண்டு தாங்கட்டும் புகழ் நன்கு பெருகி தமிழ்நாடு வாழட்டும் தானே என செப்பம் செய்து எழுதுகின்றதன் வழி யாப்பு விதியை பேணி பாதுகாக்கின்ற அவருடைய உள்ளப்பாங்கை அறிந்து கொள்ள முடிகின்றது. மொழிப்பற்று. புலவர் குழந்தை தான் பணிபுரிந்த பள்ளியில் 32 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அந்த 32 ஆண்டுகளும் கருஞ்சட்டை வீரராக பெரியாரின் அணுக்க தொண்டராக பேரறிஞர் அண்ணாவின் அணுக்க தொண்டராக வாழ்ந்தவர். பேரறிஞர் அண்ணா அவரை புலவர் என்றே அழைப்பார். புலவர் என்றே அழைக்கக்கூடிய பெருமை பெற்றவர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தையின் மொழிப்பற்றை மோனை துடைக்கு சான்றாக அவர் படைத்து தரும். செந்தமிழை கற்று தெளியா மகன் ஒருவன் செந்தமிழ் ஆவானோ தேமொழி என்ற பாடல்களின் வழி அறிய முடிகின்றது. அவருடைய தனித்தமிழ் பற்றி அவர் ஒரு ஆங்கில சொற்கலந்த ஒரு பாடலை கொடுத்தது இப்படி செப்பம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று தருகிறார். முகத்தினில் குட்டிக்காரா பவுடர் பூசி மினுமினுக்கி நகத்தினில் செஞ்சாயம் நாசுக்காய் பூசி ஓர் நற்கரத்தில் பகட்டான வளையலும் பார்ப்பதற்கே ஒரு கைதனிலே சொகுசான கட்சிப்பும் கொண்ட பெண்ணே உன் பேரு சொல்லே என்று பிற மொழி சொற்கள் கலந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதை செப்பம் செய்து தனித்தமிழிலே இந்த பாடல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று தருகிறார்.
என்ற பிறமொழி சொற்கள் கலந்த பாடலில் உள்ள யாப்பு பிழைகளை பிறமொழி சொற்களையும் நீக்கி யாப்பு பிழைகளையும் பிறமொழி சொற்களை நீக்கி முகத்தினில் பொற்சுண்ணம் பூசி நன்றாக மினுமினுக்கி நகத்தினில் செஞ்சாயம் பூசி ஓர் நற்கரத்தில் உகத்தினில் ஆடு வளையலும் மற்றோர் ஒளிர் மலர்க்கை அகத்தினில் குட்டையும் கொண்ட பெண்ணே யாது பெயர் சொல்லே என மாற்றி அமைப்பதன் வழி உணர முடிகின்றது. பகுத்தறிவு இயக்கம், திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்றவை செல்வாக்கு பெற்றிருந்த காலத்தவர் இவர் ஆதலின் இப்போக்கை அவருடைய நூலிலும் காண முடிகின்றது. பா அமைப்பை மாற்றம் செய்யும் திறன். ஒரு வகை பா அமைப்பை சேர்ந்த பாடலை மற்றொரு பா அமைப்பாக மாற்றி முடிச்சிடுறேன் மாற்றி செப்பம் செய்யும் போக்கை அவருடைய தொடரதிகாரத்தில் காண முடிகிறது. ஒரு பாடலை 7 வகையாக மாற்றக்கூடிய ஒரு முறையில் ஒரு பாடல் கொடுத்து அது 7 வகையாக மாற்றி காட்டுகிறார். பட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒளிவேன் தட்டூர் அடவையில் செயலத்தெறியின் நிட்டூரா நிராகுல நிற்பயனே என்ற கலிவிருத்த பாடலை அவர் பட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும்பரி பரிசு என்று ஒளிவேன் தட்டூர் அடவேல் செயலத்து எறியும் நிட்டூரை நிராகுல நிற்பயனே என்று வஞ்சி விருத்தமாக மாற்றி செய்துள்ளமே அறிய முடியும். இத்தகைய போக்கை பெற யாப்பிலக்கண ஆசிரியரிடம் காண்பது அரிதெனலாம். சிறப்பின்மையை அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு பாடல் இருக்கக்கூடிய சிறப்பின்மையை சுட்டி காட்டுகிறார். அடுத்து பா அமைப்புகளை பாராட்டுகிறார். ஒரு பகுத்தறிவு இயக்கத்தை சார்ந்தவர், கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர் இருந்தாலும் கூட எந்தெந்த பா அமைப்புகளை படித்தால் அந்த பாடலில் பயிற்சி பெறலாம் என்பதை சுட்டி காட்டுகிறார். காழ்ப்புணர்ச்சி என்று வெறுப்பு இன்றி சுட்டி காட்டுகிறார். தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு இலக்கியங்களை பயனால் எவ்வளவு பாகைகளை பாட பயிற்சி பெறுதல் கூடும் என்பதை புலவர் குழந்தை ஆங்காங்கே சுட்டி காட்டியுள்ளார் என்பதை அறிய முடிகிறது. வெண்பாவில் பயிற்சி பெற நலவெண்பா 10 கீழ்கணக்கு நூல்களையும், கலிவெண்பாவில் பயிற்சி பெற தமிழ் விடுதூது மூவர்வலா போன்றவற்றையும், கலித்தாளிசை வைகி கலங்கித்து பரணி தக்கையாக பரணி போன்ற நூல்களையும், கலித்துறையில் பயிற்சி பெற திருக்கோவையார் தஞ்சைவாணன் கோவை போன்றவற்றையும், வஞ்சிகடிகளுக்கு பட்டினப்பாலையும் ஏற்குமி பாடல்களை பயிற்சி பெற ஹரிச்சந்திரன் கும்மி, ஞான கும்மி, வாழை கும்மி போன்ற கும்மி பாடல்களையும் படிக்குமாறு வேண்டுகிறார். மேலும் அவர் காவடி சிந்தை அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்தையிலும் வண்ணத்தின் வகைகளை அருணகிரியாரின் திருப்புகளிலும் ஆசிரியர் விருத்தங்களை சித்தர் பாடல்களிலும் படித்து பயிற்சி பெறுவதுடன் தமிழ் மருத்துவ நூல், வாகட நூல், சதகங்கள், பதியங்கள், பிள்ளை தமிழ், தாய்மானோர் பாடல், அருட்பா முதலியவற்றையும் பயில வேண்டுகிறார். பலமுறை அந்நூல்களை பயின்றால் அப்பாக்களை பாடும் திறன் கைகூடும் என்கிறார். புலவர் குழந்தை கடவுள் மறுப்பு இயக்கமான பகுத்தறிவு இயக்கம் சார்ந்தவராக இருந்தாலும் நற்றமிழ் கவிதை ஏற்ற விளைவாரை இறையுணர்வு பாடல்களான திருக்கோவையார், தாய்மானவர் பாடல், அருட்பா, திருப்புகள் போன்றவற்றை படிக்கும்படி தூண்டுவதனுடைய அவருடைய நடுநிலை உணரப்படுகிறது. பாவையினுடைய நுட்பங்கூறல் என்பதில் ஒரு பாடலை கொடுத்து அது 7 வகையாக அந்த பாடலை மாற்றி காட்டுகிறார். தலைவர் துண்டு சீட்டு கொடுத்துட்டா அதனால அதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. 7 வகையாக மாற்றி காட்டுகிறார். அதான் அதனால அவ்வையாக மாற்றுவதை வடநூலார் நாம தமிழ் அவர் எழுபாகிங்கிறார், வடநூல் அது சப்தபங்கி என்று அழைக்கின்றார். சப்தபங்கி என்று வடநூலா சொல்லக்கூடியதை புலவர் குழந்தை நல்ல தமிழை எழுபாகி என்று கொடுக்கிறார். ஒரு பாடல் அவரே கொடுத்து அது 7 வகையாக மாற்றி காட்டுகிறார். இதுல இருக்குது, ஆனா சொல்ல முடியல என்ன சுருக்கங்கிறது. பாவைகளை சரியாக சுட்டும் சொல்லியே ஆகணும். புலவர் குழந்தையின் பாவைகளை சரியாக சுட்டும் திறனை தினமணியின் இணைப்பான தமிழ்மணியின் வழி அறிய முடிகின்றது. 27/7/1991 அவ்விதழின் கேள்வி அரங்கத்தில் முனைவர் தமிழனிடம் கும்பகோணத்தை சார்ந்த ராமசாமி என்பவர் வினவிய திருவாசகம், அச்சோப்பதிகம், கலிவிருத்தம் என்றும் திருச்சாளர் நாலடி தரவு, கொச்சய கலிப்பா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவ்விரண்டிலும் மூவகை சீர்களுடன் துள்ளலோசையும் உள்ளன. புலவர் குழந்தை மேற்கண்ட 2 பதியங்களையும் கொச்சயங்களை என்று தம் தொடர்திகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். விளக்கம் வேண்டுகிறேன் என்ற வினாவிற்கு தமிழண்ணல் புலவர் குழந்தை குறிப்பு சரிய என விடைகளை திருப்பதை காண முடிகிறது. தினமணி தமிழ்மணி 27/7/1991 பக்கம் 3. இதன் வழி